السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. وقال نبينا صلى الله عليه وسلم: والله إني لأسمع بكاء الصبي وأنا في الصلاة فأخفف مخافة أن تفتتن أمه أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய உரையிலே தலைமைத்துவ பண்புகள் என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தலைவர் என்றால் அவருடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த செய்திகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில அடிப்படை விஷயங்களை நான் ஆரம்பத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக இளம் தலைமுறையினர் திரைப்பட கவர்ச்சிக்கு பலியாகி அவர்கள் யார் மீது மோகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தலைவர்களாக கொண்டு அவர்களுக்கு பின்னால் சுற்றித் திரியக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் இந்த தலைப்பை குறித்து சில செய்திகளை இங்கே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக திரைப்பட கவர்ச்சி என்பது அதீத அளவில் இன்றைக்கு இளம் தலைமுறையினரை பிடித்து ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்கிறோம். புதிய திரைப்படம் வருகிற போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் பலிகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு கிறுக்குத்தனமான செயல்களெல்லாம் நடைபெறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் மிகவும் அதிகமான ஊதியத்திற்கு திரைப்படத்தில் நடித்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்து குதிக்கக்கூடிய சில தரம் கெட்ட, தகுதி கெட்ட தலைவர்களால் நாட்டினுடைய அமைதியும் சௌஜன்யமும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய இளம் தலைமுறையினர் நான் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் இளம் பிள்ளைகள் கூட இன்னும் சொல்வதாக இருந்தால்
முஸ்லிம் பெண் பிள்ளைகள் கூட திரைப்பட கவர்ச்சிக்கு பலியாகி தங்களுடைய தலைவர்களை திரைகளில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தலைமைத்துவத்துக்கான குவாலிட்டிஸ், அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்கின்ற புரிதல் இன்மையின் காரணமாகத்தான் தாங்கள் பார்க்கக்கூடியவர்களை எல்லாம் தலைவர்களாக கொள்ளக்கூடிய பேரவலம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, உண்மையான தலைவர் எப்படி இருக்க வேண்டும் திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. இறை அடியார்கள், அல்லாஹ்வின் அடியார்கள் யார் என்பது குறித்த ஒரு நீண்ட சில வசனங்களில் ஒரு பகுதியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களை இறை அச்சம் உள்ளவர்களுக்கு முன்னோடிகளாக தலைவர்களாக ஆக்குவாயாக. இறை அச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடிகளாக தலைவர்களாக ஆக்குவாயாக. அப்ப தொண்டர்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய இறை அச்சம் உள்ளவர்களாக தலைவர்கள் திகழ வேண்டும் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அந்த வசனத்தினுடைய முழுமையான அம்சத்தை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. அந்த இறை அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுன், எங்கள் இறைவனே எங்களுடைய வாழ்க்கை துணைகளிடத்திலும் எங்களுடைய குழந்தைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா. எங்களுடைய குடும்பத்தார்களை பார்க்கும்போது மன நிம்மதியை கொடு, எங்களுடைய பிள்ளைகளின் நடத்தைகளை பார்க்கும்போது சந்தோஷத்தை கொடு, மன நிறைவை கொடு, கண்குளிர்ச்சியை கொடு என்று அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறை அச்சம் உள்ள மக்களுக்கு எங்களை தலைவர் நல்வழி காட்டக்கூடிய தலைவர்களாக ஆக்கிட்டு வருவார்கள். அப்போ வீட்டில் உள்ளவங்களை பண்படுத்தி வளர்க்க வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும். பண்படுத்தப்பட்ட அந்த இறையச்சம் உள்ள மக்களுக்கு முன்னோடிகளாக நாங்கள் விளங்க வேண்டும். அவங்கள நல்ல வழிக்கு இட்டு செல்லக்கூடிய, கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய தலைவர்களாக எங்களை ஆக்க வேண்டும் என்று அந்த அடியார்கள் துஆ செய்வார்கள். அப்போ தலைவர்களும் யோக்கியர்களாக இருக்க வேண்டும், தொண்டர்களும் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, தலைவன் எனப்படுபவன் பொறுப்பேற்கக்கூடிய குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தலைமைத்துவத்தினுடைய குவாலிட்டிஸ், தன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய இருக்கிறது. நான் இந்த சமய சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களை சொல்கிறேன். முதலாவது, உண்மையான தலைவனுக்கு பொறுப்பேற்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நான் பாதுகாவலன், எல்லோருக்கும் நான் பொறுப்பானவன், அந்த பொறுப்பில் நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டிய தேவையும் கட்டாயமும் உள்ளவன். அதில் நான் குறைவு செய்தால் இறைவனுக்கு முன்னால் நான் தலை குனிந்து பதில் சொல்ல வேண்டியவன் என்கின்ற பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும். முதலாவது, நல்ல தலைவனுக்கு பொறுப்புணர்ச்சி, மஸ்ஊலியத் என்று சொல்வார்கள், அந்த பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். நல்லது நடந்தால் அது என்னால் தான் நடந்ததுன்னு பீத்திக்கிறது, தீமை நடந்துச்சுன்னு சொன்னால் விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறது. இது நல்ல தலைவனுக்கள், உண்மையான தலைவன். இது உண்மத்த தலைவனுக்குத்தான் அடையாளம். நல்ல தலைவன் என்பவன் பொறுப்பேற்கக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அவங்க ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் ஈராக் பகுதியில், கூஃபா பகுதியிலிருந்து சிலர் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட புகார் தெரிவிக்க வந்தார்கள். ஏதோ அவர்களுக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அல்லது அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இந்த கூஃபாவாசிகளுக்கு கொஞ்சம் மன வருத்தம், மனத்தாங்கல். அவர்களை பற்றி புகார் கொடுப்பதற்காக கூஃபாவாசிகள் மதீனாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. புகார் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன மனத்தாங்களோ அதை சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூஃபாவாசிகளிடத்திலே இப்படி சொன்னதாக வரலாறு பதிவாகி இருக்கிறது.
ல உபத்திலன்னக்கும் ஹத்தா தரலௌன, உங்களுடைய புகாரை நான் பரிசீலிக்கிறேன், நீங்கள் விரும்புகின்ற மாற்றத்தை நிச்சயமாக நான் கொண்டு வருகிறேன், நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை சேஞ்சஸை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், வலவு ஹலக்க ஹமலுன் மின் வலதில் தானி அலா ஷாத்தியில் புராத்தி லாய் அன் லஹஷீத்து அன்யஸ்தலனி அல்லாஹ். அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் கேட்குற மாற்றத்தை என்னால் நான் கொண்டு வர முடியும், கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை காட்டுவதற்காக அவங்க சொன்னாங்களாம், அல்லாவின் மீது ஆணையாக யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று கேட்பாரற்று கிடந்து இறந்து போகுமேயானால் அதை பற்றியும் அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார். நல்ல கவனிக்கணும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருப்பது மதீனாவில். யூப்ரட்டிஸ்ங்கிறது ஈராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. மதீனாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இருக்கின்றன. சொன்னாங்க, என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அங்கே ஒரு மனிதர் பாதிக்கப்பட வேண்டியதில்லை, ஒரு ஆட்டுக்குட்டி பாதிப்படைந்து கேட்பாரற்று அனாதையாக செத்து கிடக்குமையானால் அதற்காகவும் அல்லாஹ் என்னை விசாரிப்பான், அதுக்கும் நான் தான் பதில் சொல்லி ஆகணும். இதுதான் உண்மையிலே தலைவனுக்குரிய உண்மையான பொறுப்புணர்ச்சி. இதுதான் என்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் ஒரு மனிதன் அல்ல, ஒரு உயிரினம் கூட கேட்பாரற்று கிடந்தால், பசியோடு கிடந்தால், செத்து போனால், அடிபட்டால் அது ஏன் நடந்துச்சுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு எனக்கு உண்டு, அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டுன்னு சொன்னாங்க. அருமையான தோழர்களே, தலைவர்கள் என்று சொன்னால் பொறுப்புணர்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தப்பு நடந்துருச்சுன்னா தப்பை ஏற்றுக்கணும். நல்லது நடந்தா புகழ் மாலை சூடிக்கொள்கிறோம் அல்லவா, என்னால தான் நடந்துச்சுன்னு. அப்ப தப்பு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்புணர்ச்சியை தட்டி கழிக்கக்கூடியவர்கள் தான் தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அருமையான தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தி ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்துட்டாங்க. வந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், மதீனாவாசிகள் விவசாயிகள், பேரிச்சம்பழ விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பேரிச்ச நடவு செய்து கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்க. அந்த நடவு செய்ய அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒட்டு சேர்க்கை செய்து நடவு செய்வார்கள். ஒட்டு சேர்க்கை அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, ஒரு ஆண் பேரிச்ச செடி, ஒரு பெண் பேரிச்ச செடி ரெண்டையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் நடவு செய்வார்கள். இது ஒட்டு சேர்க்கை முறையில் நடவு செய்வது என்று பொருள். மதீனாவாசிகள் எப்பொழுதும் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அவர்கள் விவசாயம் செய்யும் போது இப்படி ஒட்டு சேர்க்கை முறையில் நடவு செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அந்த செடிகளை தனித்தனியாக நீங்கள் நட வேண்டியதானே, ஏன் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்டு சேர்க்கை செஞ்சு நீங்கள் நடவு செய்கிறீங்க, அப்படி செய்ய வேணாமே, அப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை கேட்டு அந்த அன்சாரிகள் அந்த ஆண்டு ஒட்டு சேர்க்கை முறையில் நடவு செய்வதை கைவிட்டு விட்டு இயல்பாக நடவு செய்து விட்டார்கள். தனித்தனியாக நடவு செஞ்சாங்க. நடவு செஞ்சு முடிச்சா கொஞ்சம் காலம் கழிச்சு மகசூல் கிடைக்கணும்ல, அந்த மகசூல் குறைவாகத்தான் கிடைத்தது. எப்போதும் எதிர்பார்த்த அளவிற்கு கிடைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னாங்களாம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்னீர்கள், அதை பின்பற்றி நாங்கள் செய்தோம், ஆனால் எங்களுக்கு இந்த ஆண்டு மகசூல் ஒழுங்காக கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதன் தான், நான் ஒரு மனிதன் தான். இதா அமர்த்துக்கும் பிஷையும் மின் தீனிக்கும் ஃபஹுது பிஹி, உங்களுடைய மார்க்க விவகாரங்களில் ஒரு விஷயத்தை நான் சொன்னேனேயானால் அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை கடைபிடியுங்கள். இதா அமர்த்துக்கும் பிஷையும் மின் ரய், என்னுடைய சொந்த யோசனையின் அடிப்படையில் நான் ஒன்றை சொன்னால், இதே ஹதீஸ் வேறொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னா, இதா ஹத்தத்துக்கும் பிஷையும் மின் துன்யாக்கும், உங்களுடைய உலக விவகாரங்களில் நீங்கள் எப்பொழுதும் கடைபிடிக்கக்கூடிய உங்களுடைய தொழில்நுட்ப விவகாரங்களில் என்னுடைய யோசனையின் அடிப்படையில் நான் ஏதாவது ஒன்றை சொன்னால் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை, நான் ஒரு மனிதன் தான்.
மார்க்க விவகாரங்களை சொல்லும் போது நான் ஒரு இறை தூதர். ஆனால் உலக விவகாரங்கள் என்னுடைய சொந்த யோசனையின் அடிப்படையில் ஒன்றை பேசினால் நான் மனிதன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தங்களுடைய பொறுப்புணர்ச்சியை காட்டுகிறார்கள். நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நான் எனக்கு உசிதமாகப்பட்டதை சொல்லுவேன், மார்க்க ரீதியாக அல்ல, பொதுவாக எனக்கு உசிதமாகப்பட்டதை சொல்லுவேன். அதை மாற்றக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டுன்னா. ஒரு போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து இங்கே நம்முடைய இராணுவம் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த இடத்தை நீங்கள் முடிவு செஞ்சது வஹியின் அடிப்படையிலையா அல்லது நீங்களாக விரும்பியா என்று கேட்டார்கள். வஹியினுடைய அடிப்படையில் நான் முடிவு செய்யலை, நானா உசிதமாக கருதுனேன் அப்படின்னா. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்களாம், அல்லாஹ்வின் தூதரே, இது நமக்கு உசிதமான இடம் இல்லை. ஏன்னா நம்ம அங்கே நிற்க முடியாது ஒழுங்கா, நமக்கு தண்ணீர் தேவையும் இங்கே முறையாக கிடைக்காது, நாம் இங்கே விட்டுட்டு எதிர்பக்கம் போயிடுவோம். அந்த சஹாபி அந்த இடத்தை மாற்றியதாக ரசூலுல்லாஹ்வுடைய போர்க்கள வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, உலக விவகாரங்களில், ஒரு தொழில்நுட்ப விவகாரங்களில் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் அதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். நான் வேறொரு உசிதம் கருதி சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை, நான் தவறி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் உண்மையான தலைவருக்குரிய அடையாளம். நான் சொன்னேங்கிறதுனால அதிலேயே பிடிவாதமாக நிற்க மாட்டேன். இல்லை இன்னும் 2 வருஷம் பாருங்களேன், அடுத்த வருஷம் பாருங்களேன், அதுக்கு அடுத்த வருஷம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய கருத்து, என்னுடைய யோசனை தவறு என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக அதை ஏற்காமலும் இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். உண்மையான தலைவன் தன்னுடைய கருத்து ஏற்கப்பட வேண்டும் என்று திணிக்க மாட்டான். தன்னுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து கொள்வான். தன்னுடைய கருத்து தவறாகவும் இருக்கலாம் என்பதை நிச்சயமாக அந்த தலைவர் உணர்ந்திருப்பார் என்பது இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு புரிய வருகிறது. இது ஒரு செய்தி. அடுத்து தோழர்களே, தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதவன் உண்மையான தலைவன் கிடையவே கிடையாது. தொண்டர்களை தங்களுடைய ஆசைக்கு ஏற்ப வழிநடத்தக்கூடாது. தங்களுடைய புகழ் வெளிச்சத்திற்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்தக்கூடாது. அவர்களை ஓட்டிச் செல்லக்கூடாது. மாற்று வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், தொண்டர்களை ஆட்டு மந்தைகளாக நினைக்கக்கூடாது, ஆடு மாடுகளாக நினைக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய பேரவலம் தமிழ்நாட்டில் வெட்கி தலைகுடியக்கூடிய அளவுக்கு நடந்துச்சுன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட அந்த தலைவர் மக்களை மக்களாக மதிக்கவில்லை, மாடுகளாக மதித்திருக்கிறார், கால்நடைகளாக மதித்திருக்கிறார். அதான் அர்த்தம் அதுக்கு. ஏனென்று சொன்னால் பார்க்கிறோம், அந்த நெரிசலை தவிர்த்திருக்க முடியும், அந்த அவலத்தை தவிர்த்திருக்க முடியும். அப்படித்தான் ஆய்வுகள் சொல்கின்றன. நல்ல தலைவன் நிச்சயமாக தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கு. அவர்களுடைய சிரமங்களை புரிய வேண்டும், அவர்களுடைய தேவைகளை புரிய வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாதவன் உண்மையான தலைவனாக இருக்கவே முடியாது. பசி எடுக்கும்ல, தாகம் எடுக்கும்ல, வலி எடுக்கும்ல, வேதனை இருக்கும்ல. இது புரிந்தவன் தானே உண்மையான தலைவனாக இருக்க முடியும். அப்படி இல்லாதவன் எப்படி நல்ல தலைவனாக இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னி லஅஸ்மஉ புகா ஸபி. சில நேரங்களில் நான் தொலை வரும்போது நீளமாக ஓதி தொலை வைக்க வேண்டும் என்று நான் வருவேன். அப்படி வரும்போது அந்த தொழுகையில் நான் தக்பீர் கட்டி நின்று விட்டதற்கு பிறகு ஃபஸமிஅது புகா ஸபி, சிறு குழந்தைகள் பின்னால் அழக்கூடிய குரலை நான் செவியுறுவேன். ஏன்னா அந்த தொழுகைக்கு பெண்களும் வந்திருப்பார்கள், கை குழந்தைகளோடு வந்திருப்பார்கள். அந்த குழந்தைகளுடைய அழுகுரலை கேட்டதும் என்னுடைய மனம் இழகிவிடும். உடனே நான் அந்த தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுவேன். ஏனென்றால் மகாஃபத் அன் துஃப்தன உம்முஹு, அந்த குழந்தையினுடைய தாயின் மனம் என்ன சஞ்சலப்படுமோ என்று நான் பயப்படுவேன். இதுதாங்க உண்மையான தலைவன். உண்மையான தலைவருக்கான அடையாளம் இதுதான். இபாதத்து தான். அல்லாஹ்வுக்கு முன்னால் ரொம்ப நேரம் நின்னா நன்மை கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலேயும் மனிதர்களுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இஷ்டத்துக்கு நீங்க ரொம்ப நேரம் நீட்டி இழுத்து தொழ முடியாது. நீங்கள் நீட்டி நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும் என்று சொன்னால் தனியாக நின்று தொழுது கொள்ளுங்கள். ஜமாத்து நடக்கும்போது அதில் தேவை உள்ளவர்கள் வரலாம்,
வலி உள்ளவர்கள் வரலாம், வேதனை உள்ளவர்கள் இருக்கலாம், மற்ற பலவீனமானவர்கள் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கலாம். ஜமாஅத்தினுடைய முக்கியத்துவத்திற்காக அவர்கள் தொழ வந்து விட்டார்கள். எனவே அவர்களுடைய உணர்வையும் புரிந்துதான் தொழ வைப்பவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா ஸல்ல அஹதுக்கும் லின்னாஸி ஃபல்யுகஃபிஃப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழுகை நடத்தினால், இமாமாக நின்று தொழுகை நடத்தினால் அந்த தொழுகையை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்ன ஃபீஹிமுல் லைஃப வஸ்ஸகீம, உங்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மாமூம்களில் நோய்வாய்ப்பட்டவர் இருக்கலாம், பலவீனமானவர் இருக்கலாம், தேவை உள்ளவர் இருக்கலாம். எல்லாருடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு சுருக்கமா தொழு வச்சு நகர்ந்தரணும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தோழர்களே, இமாமத்துங்கிறதும் அது ஒரு தலைமை பகுதி தான், பொதுவாக தலைமை தான் அது. எனவே தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் பின்னால் இருப்பவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உணர்வுகளை புரிய வேண்டும். ஏன் தன்னுடைய ஆசைக்காக மக்களை துன்புறுத்தக்கூடாது, தன்னுடைய ஆசைக்காக மக்களை நிறுத்தி வைக்கக்கூடாது, தன்னுடைய புகழ் வெளிச்சத்திற்காக வேண்டி, தன்னுடைய புகழ் வெளிச்சத்தை பரப்புவதற்காக வேண்டி மனிதர்களை நீண்ட நேரம் தவிக்க விடக்கூடாது. அப்படி அல்லாஹ்வுக்கு முன்னாலேயே நீண்ட நேரம் நிற்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுங்கிறத தயவு செய்து நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, நல்ல தலைவன் தனக்கென்று ஒளிவட்டத்தை கட்டிக்கொண்டு ஒதுங்கி இருக்க மாட்டான், மக்களோடு மக்களாக நிற்பான், மக்களில் ஒருவராக தங்களை கருதி கொள்வார். இதுதான் நல்ல தலைவருடைய அடையாளம். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பத்ரு போரில் நாங்கள் பத்ரு போருக்காக போனோம். அப்போ வாகன வசதி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 3 பேருக்கு ஒரு வாகனம் அப்படி தான் முறை வைத்து எங்களுக்கு கிடைத்தது. 3 பேருக்கு 1. அப்போ ஒரு வாகனத்தில் 3 பேர் போயாகணும், ஆனால் 3 பேர் ஏற முடியாது. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், கொஞ்சம் தூரம் ஒருத்தர், அதுக்கு பிறகு அவர் இறங்கிடுவார், அடுத்து கொஞ்சம் தூரம் இன்னொருத்தர், இப்படித்தான் நாங்கள் முறை வச்சு போனோம். அப்படி போகும்போது ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அபூ லுபாபாங்கிற ஒரு சஹாபி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ரசூலுல்லாஹ், இந்த 3 பேருக்கும் சேர்த்து ஒரு வாகனம் கிடைத்தது, ஒரு ஒட்டகம் கிடைத்தது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அபூ லுபாபா கொஞ்சம் நேரம் போகணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் நேரம் போகணும், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் போகணும். அதான் முறை. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் நடந்து வருகிறோம், எங்க 2 பேருடைய முறையிலையும் நீங்களே அதில் அமர்ந்து வாருங்கள். நஹனு நம்ஷி அன்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக நாங்கள் நடக்கிறோம், நீங்க என்ன செய்யுங்க, எங்க முறையிலையும் நீங்களே அமர்ந்து வாருங்கள், உங்களை நடக்க விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமையான தோழர்களே, இந்த வாசகம் நம்முடைய மனப்பலகைகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி வலா அன பி அக்னா அனில் அஜ்ரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை விட நீங்கள் 2 பேரும் ரொம்ப வலிமையானவர்கள் கிடையாது, உங்களை விட எனக்கு அதிகமாக வலிமை இருக்கு. அதே மாதிரி உங்களை விட நன்மை தேவையற்றவனும் கிடையாது, எனக்கு நன்மை அதிகமாக தேவைப்படுது. எனவே நீங்கள் நடப்பதை போல நானும் நடப்பேன். நான் வாகனத்தில் வரமாட்டேன், என் முறையில் மட்டும்தான் என்னுடைய வாகனத்தில் வருவேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களோடு மக்களாக இருக்கும்போது மக்களில் ஒருவராக நின்றிருப்பவர், தனக்கென்று ஒரு ஒளிவட்டம் கட்டிக்கொண்டு ஒதுங்கி நிற்பவன், கேரவனில் வளம் வர்றவங்க தலைவன் கிடையாது, அதில் உள்ள உட்கார்ந்துக்கிறவன் தலைவன் கிடையாது. அப்பப்போ மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி விடுறதுக்கு அப்பப்போ லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறவன் இருக்கான் பாருங்க, அவன் உண்மையான தலைவன் கிடையாது. மக்களை தூண்டி விடுறது அவன் அல்ல தலைவன், மக்களோடு மக்களாக நிற்பவன் தலைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைக்க வேண்டிய நேரம் வருது, ஒரு ஆட்டை அறுத்து சமைச்சிருங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஆட்டை அறுத்து சமைச்சிருங்க. ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த ஆட்டை அறுப்பது என்னுடைய பொறுப்பு அப்படின்னார். இன்னொரு சஹாபி, அந்த ஆட்டை உரித்து தருவது என்னுடைய பொறுப்பு அப்படின்னாரு. ஒருத்தர், அந்த ஆட்டை வெட்டி தர்றது என் பொறுப்பு, இப்படி ஒருத்தர் சொன்னாங்க. ஒரு சஹாபி சொன்னார், அதை சமைத்து கொடுப்பது என்னுடைய பொறுப்புனாங்க.
இப்படி ஆளாளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு வேலை எடுத்துக்கிட்டாங்க. ரசூல்லா வேலை செய்ய விடக்கூடாதுன்ட்டு. ரசூல்லா பார்த்தாங்க, சமைக்கிறதுக்கு விறகு வேணும்ல, அதை போய் எடுத்துகிட்டு வர்றது என் வேலை அப்படின்னு. அலைய ஜம்முல் ஹத் அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லா. விறகுகளை சுமந்து கொண்டு சேகரித்து வருவது என்னுடைய பொறுப்பு அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள் விடுத்து, யார் சொல்லலாம், அதை நாங்கள் செய்ய மாட்டோமா, நாங்கள் தான் செஞ்சுருவோமே, சமைக்கிற ஆளுக்கு விறகு தேவைப்படும், அவர் விறகு எடுத்துகிட்டு வந்தானே சமைப்பார். இல்லை இல்லை, உங்களுக்கிடையே நான் ஒளிவட்டம் மிகுந்தவனாக தனிமைப்பட்டவனாக இருப்பதை வெறுக்கிறேன். மக்களோடு மக்களாக இருக்கின்ற அந்த தலைவனைத்தான் இறைவன் விரும்புவான். மக்களிடம் இருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவரை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமையான தோழர்களே, நல்ல தலைவன் என்பவன் மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து தோழர்களே, மக்களுடைய பாதுகாப்பில் தலைவனுக்கு அதி உயர் அக்கறை இருக்க வேண்டும். சாதாரண அக்கறை இல்லை, ஹையஸ்ட் அக்கறை இருக்கும். அவன் இப்படி போனால் நமக்கு என்ன, அவன் நின்னா நமக்கு என்ன, சாப்பிட்டா நமக்கு என்ன, செத்தா நமக்கு என்ன, அதல்ல. மக்களுடைய பாதுகாப்பில் அதி உயர் முக்கியத்துவம், அதி உயர் அக்கறை உள்ளவனாக ஒரு தலைவன் இருக்க வேண்டும். தம்முடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறாரா இல்லையா? தம்முடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய கவனம் செலுத்துகிறார்கள். குண்டு துளைக்காத காரில் போகிறார்கள், குண்டு துளைக்காத மேடையில் நின்று பேசுகிறார்கள், புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டுக்கிறான், அது இல்லாமல் செட் பிரிவு பாதுகாப்புங்கிறாங்க, ஒய் பிரிவு பாதுகாப்புங்கிறாங்க. எவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு, எவ்வளவு பாதுகாப்பு. அதெல்லாம தனிப்பட்ட முறையில் பவுன்சர்களை வேற வச்சுக்கிற, நீ யாராவது கிட்ட வந்தா தூக்கி வீசுற, உன்னுடைய மேடைக்கு பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கிரீஸ் தடை வச்சுக்கிற, ஏற முடியாத மாதிரி. எவ்வளவு பாதுகாப்பு உனக்கு நீ செய்து கொள்கிறாய். மக்களுடைய பாதுகாப்பில் கவனம் இருக்கணுமா இல்லையா? மக்களுடைய உயிர் அவ்வளவு மலிவானதா? மக்களுடைய பாதுகாப்பு என்பது அதி உயர் முக்கியத்துவமானது, அதி உயர் அக்கறை காட்டப்பட வேண்டியது. ரமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது. மதீனாவில் ஒரு நாள் இரவு நேரம் ஒரு கடுமையான சத்தம் ஏற்பட்டுச்சு, ஒரு பெரும் சத்தம். ராத்திரியில் ஒரு பெரிய சத்தம் வந்தால் எப்படி இருக்கும்? மக்கள்லாம் அச்சமடைந்து விடுவார்கள். கடுமையான சத்தம், அது இனம் புரியாத ஒரு சத்தம். எப்போதும் கேட்குற சத்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இடி இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்மெல்லாம் இடி இடிக்கும் போது படுத்து தூங்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் காதலியே விடாது நமக்கு. ஏன்னா எப்போதும் கேட்குற சத்தம். பெரிய ஃப்ளைட்லாம் போகுது, சத்தம் அப்படியே காதை கிழிக்குது, ராத்திரி நமக்கு முழிப்பு வருதா? வர்றதில்லை. ஏன்னா அதெல்லாம் இயல்பான சத்தங்கள். இனம் புரியாத சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மனிதர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ராத்திரி நேரத்தில் இப்படி ஒரு சத்தம், பெரும் சத்தம், பேர் இரைச்சல் மதீனாவில் ஒரு முறை ஏற்பட்டது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உடனே மக்கள்லாம் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி புறப்பட்டு போகிறார்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு. உடனே போகிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோளில் வாளை அணிந்து கொண்டு ஒரு ஒட்டகத்தில் அந்த திசையிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திசையிலிருந்து இங்கே வர்றாங்க. அப்போ வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மக்களை பார்த்து, லம் துராவு, நீங்கள் பயப்படாதீங்க, பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இதுதான் தலைவன், இவர் தான் தலைவர். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பேரிரைச்சல், மக்களுக்கு ஏதாவது ஆயிரமோங்கிற அச்சத்தில் தலைவர் முன்கூட்டி அந்த இடத்திற்கு போகிறார். மக்கள் எழுந்து சாவகாசமாக போவதற்குள்ளே தலைவர் அங்கே போய் பார்த்து விட்டு திரும்ப வரும்போது பிரச்சனை ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போங்க, எல்லாரும் பாதுகாப்பாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. மக்களுடைய பாதுகாப்பின் மீது தலைவருக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்க வேண்டும். தோழர்களே, இதுதான் தலைமைத்துவத்தினுடைய உண்மையான பண்பு, உண்மையான குவாலிட்டி இதுதான். பிரச்சனை வந்தால் மக்களை விட்டு விலகி ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய, தகவல் தொடர்புக்கு அப்பால் நாட்கணக்கில் போய் உட்கார்ந்து கொள்கிற அவர்களெல்லாம் வெட்டுகள், பதர் தலைவர்கள், பதர்கள், வெட்டுக்கள். உண்மையான தலைவர் என்பவர் மக்களுடைய பாதுகாப்பின் மீது அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்து தோழர்களே, அடுத்த கட்ட தலைமையை இனம் காட்டக்கூடியவராகவும் நல்ல தலைவர் இருக்க வேண்டும். என் மூஞ்சி மட்டும் தான் தெரியணும், நான் மட்டும்தான் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் ஆகணும், எனக்கு பிறகு அடுத்தவனை பற்றி பேசாத. யாராவது தனியாக சுயம்புவாக ஒருவன் முன்னேறி வந்தால் கூட அவனை அடைக்குது, ஏன்னா அவன் இடத்தை பறிச்சிருவான். இதுதான் இன்றைய பதர் தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய, இதுதான் இன்றைய தரம் கெட்ட தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்பாக நாம் பார்க்கிறோம்.
தாம் உயிரோடு இருக்கும்போது தனக்கு பக்கத்தில் அடுத்த கட்ட தலைமையை உருவாக்க வேண்டும், இனம் காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் சஹாபாக்கள்கிட்ட, மக்களே, இன்னி லா அத்ரி மா கதுரு பக்காயி ஃபீக்கும், எவ்வளவு நாள் உங்களோடு நான் இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. எனவே ஃபக்தது பில்லதைனி மின் பஅதி, எனக்கு பிறகு 2 பேரை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. 2 பேரை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆட்காட்டி விரலை 2 பேரை நோக்கி இப்படி சுட்டி காட்டினாங்க. அங்கே உட்கார்ந்திருந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பிறகு இவர்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, உருவாகும் போதே அடுத்த கட்ட தலைமையும் சேர்த்து உருவாக்கி இனம் காட்டுவது. உருவாக்குறதுக்கு தலைவரும் பயப்படக்கூடாது, உருவாகக்கூடிய அவர்களும் தலைமையை மிஞ்சி போயிடக்கூடாது. 2 பேருக்குமான படிப்பினை இதில் இருக்குது. அருமையான தோழர்களே, இதுதான் உண்மையான தலைவருடைய அடையாளம் என்று மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்த கட்ட தலைமையை இன்னைக்கெல்லாம் உருவாக்குறதே கிடையாது. அப்படியே இயல்பாக ஒருவர் தோன்றிவிட்டால் கூட அவருடைய கையை கட்டி போட்டுறது, அவரை முடக்கி மூளையில் உட்கார வச்சிடுறது. இது அல்ல உண்மையான தலைவனுடைய நோக்கம். என்னுடைய முகமே தெரிய வேண்டும், நான் மட்டுமே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அது உண்மையான தலைமைக்கான அடையாளம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட மக்கள் தலைவனுக்காக காத்திருக்கக்கூடாது, மக்களுக்காக தலைவன் தான் காத்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் மக்களைத்தான் முற்படுத்துவார்கள். தம்மை தள்ளிக்கொண்டு, தம்மை உள்ளிழுத்துக் கொண்டு மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்துவார்கள் என்பதை பார்க்கிறோம். அரபியில் ஒரு வழக்கு சொல் உண்டு, சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹு. ஒரு சமூகத்திற்கு தலைவராக இருப்பவர் அந்த சமூகத்திற்கு சேவையாற்றுபவர் தான், அந்த சமூகத்தின் தொண்டர் தான் அந்த சமூகத்தின் தலைவராக இருக்க முடியும். சமூகத்திற்கு யார் சேவை செய்பவரோ அவர்தான் சமூகத்தின் தலைவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் தங்களை சேவை செய்பவர்களாகத்தான் முன்னிறுத்துவார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நல்ல தலைமையாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் மக்களை முற்படுத்துவார்கள். ஒரு தடவை வரலாறுல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசி, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அன்பளிப்பாக வந்த ஒரு குவளை பால் இருக்கிறது மனைவி சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி, போய் சுப்பா வாசிகளையும் சேர்த்து கூட்டு வந்துருங்கன்னாங்க. வீட்டில் இருக்கிறது ஒரு குவளை பால். கடும் பசியில் அபூ ஹுரைரா இருக்கிறார். போய் சுப்பாவாசிகளை கூட்டு வாங்குறாங்க. சுப்பாவாசிகள் அங்கே ஒரு 70 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஒரு கோலை பால் 70 பேருக்கு எப்படி பத்தும்? இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சுப்பாவாசிகளை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா போச்சு. அப்படி முகம் சொல்லிச்சுட்டேன்னா, என்னடா இது, இந்த கோலைப்பால் எனக்கே பத்தாது, 70 பேர் எங்கே போய் கூட்டு வர்றது? ஆனால் இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் போய் கூட்டு வந்தேன். கூட்டு வந்து உட்காந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோலைப்பாலை என்னிடத்தில் தருவார்கள், குடி அபூ ஹுரைரா என்று சொல்வார்கள் என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கும் போது என் கையில தான் ரசூலுல்லாஹ் அந்த கோலையை தந்தாங்க. தந்துட்டு சொன்னாங்க, அபூ ஹுரைரா இது எல்லாத்துக்கும் கொடுங்கன்னாங்க. அப்போ ஒரு தடவை என்னுடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சு. இப்படியே ஒரு ரவுண்டு வர்றதுக்குள்ளே இது காலியாக போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் வந்துச்சு. எல்லோரும் குடித்தார்கள், எல்லோரும் அருந்தினார்கள். அருந்த அருந்த அந்த பால் குறையவே இல்லை, அப்படியே இருந்து கொண்டிருந்தது. எல்லோரும் பசியாறி விட்டார்கள். அப்போ நான் வாங்கி ரசூலுல்லாஹ் கையில் கொடுத்தேன். எல்லோரும் குடிச்சிட்டாங்களா அபூ ஹுரைரா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டாங்க. அப்படியா, இந்தா நீங்கள் குடிங்க என் கையில் கொடுத்தாங்க. நான் அருந்தினேன். அருந்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன். ஈஸ்வரே மறுபடியும் அருந்துங்கள் என்று சொன்னார்கள். மறு தடவையும் வயிறு நிறைய குடித்தேன். ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன். இன்னொரு தடவை குடிங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மறுபடியும் குடித்தேன். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என் வயிற்றில் இதுக்கு மேலே ஒரு பிட்டு கூட இடம் இல்லை. சொல்லுவோம்ல, மூக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டேன். இதுக்கு பிறகு இடம் இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன். தோழர்களே, அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மக்களை முற்படுத்துவார்கள், தங்களை பின்னுக்கு தள்ளிக்கொள்வார்கள். தங்களை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு மக்களின் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் தான் அதாவது தனக்காக மக்களை காத்திருக்க வைக்காமல் மக்களுக்காக தன்னை காத்திருக்க வைப்பவன் தான் உண்மையான தலைவன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நல்ல தலைமைக்கான அடையாளங்கள் நிறைய பார்க்க முடிகிறது.
நான் சமூகத்தை பார்த்து கேட்டுக்கொள்வேன், அருமையான தோழர்களே, அருமையான பெரியோர்களே, நம்முடைய இளம் பிள்ளைகள் விவரம் தெரியாமல் திரைப்பிரபலங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திரைகளில் தேடப்படக்கூடியவன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது. விதிவிலக்காக சில பேர் இருக்கலாம், எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. தோற்று போனவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. திரையில் கடுமையாக ஜொலித்தவர்கள் கூட பல பேர் தோற்று போயிருக்கிறார்கள். தயவுசெய்து அவர்களுக்கு பின்னால் நம்முடைய தலைமுறைகள் ஓடுவது என்பது சமூகத்தை இழிவுபடுத்துவதாக அமைகிறது. என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இந்த நட்சத்திரத்தை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் இளைஞன் அல்லது ஒரு முஸ்லிம் பெண் இந்த சமூகத்தின் மரியாதையை நாசப்படுத்துகிறார். தயவு செய்து அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நல்வழிப்படுத்துங்கள். நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூகம் நல்ல தலைவர்களை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். தரங்கட்ட தலைவர்களை, உண்மத்த தலைவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்ற எச்சரிக்கை செய்தியை மாத்திரம் நான் இங்கே சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிக்க வேண்டும். வாஹுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.